எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரிக்வஸ்ட் சாய்ராம் டு ஷேர் இட். சாய்ராம் சாய்ராம் இந்த பெஞ்சிலாப்பூர் சர்வே இது வந்து நாங்கள் 2007லேருந்து இங்கே வரோம் சார். ஹவு வி ஸ்டார்டட்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஷெட்டு இந்த மாதிரி ஒரு பில்டிங் இது மாதிரிலாம் கிடையாது. அப்போ ஒரே ஒரு இதாட்டம் பின்னாடி மெடிக்கல் இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே ஒட்டலாம் கூட 3 வச்சுருந்தாங்க. மாடு இருந்ததுங்க. அந்த மாடு வந்து 2200 மாடு இருந்தது. அப்போ இப்போ 1700 இதெல்லாம் தான் இருக்குது. அண்டு வந்து இந்த இடத்துல இது வந்து ஜெயின் பீப்புள் வந்து இது பண்ணுறாங்க. அவங்க தான் இது எல்லாமே இப்போ பார்த்துக்கிறது எல்லாமே 160 இயர்ஸ் ஓல்டேஜ் வராங்க. இந்த இது இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் பேப்பரு, இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் அதெல்லாம் மாடு சாப்பிட்றதுனால கோஷால ஹாஸ்பிட்டல் கிளீனிங்க்கும் அந்த ஃப்ளோர் கிளீனிங்காக தான் எங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு 2 days நாங்கள் அதான் பண்ணோம். அப்புறம் வந்து மாட்டுக்கு எப்போதும் எப்படின்னா நமக்கு என்னென்ன பெயினுண்டோ அந்த இது எல்லாமே அதுக்கும் உண்டு சார். கோமாவும் வரும், பெராலிசிஸ் வரும், சுகர் வரும், பிபி இருக்கும், டைஃபாய்டு வரும். மாடு டெலிவரிக்கு ஒரு 3 days நான் ஸ்டாப், 3 days 1 வீக்கெல்லாம் வந்து பெயினில் இது பண்ணும். அதுக்கும் சிசரியன், அதுக்கும் யூட்ரஸ் ரிமூவல் எல்லாமே உண்டு சார். சரி, நமக்கு என்னென்ன உண்டோ ஆஸ் இப்போ யூன் மீன்ஸ் அது. ஆனால் நம்ம வந்து பேசுவோம், அது பேசாது. ஆனால் அதோட பால் நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இதிகாசத்துலாம் சொல்லிட்டோம் இல்லையா, மாடை வந்து நம்ம வந்து தெய்வமாக பார்க்குறோம். ஆனால் அதுக்கு இவ்வளோ போயிட்டாங்க. ஸோ இங்கே அந்த அதில் வந்து அந்த மாட்டுக்கு டெலிவரி டேக்கு ஒரு 2-3 days அதுக்கு வந்து நான் ஸ்டாப் பெயின் இருந்துச்சுன்னா அப்போ வந்து 106 degree 107 degree ஜுரம் வரும். அந்த ஜுரத்துக்கு அதுக்காக தான் அப்போ வந்து அதோட வயிற்றில் தண்ணி டியூபால் அடிக்கிறதுக்காகவே எங்களை ஸ்பெஷல் சர்வீஸ் கொடுக்குறோம் சார். அப்படி தான் நாங்கள் அந்த சர்வீஸ்லாம் 2009 2010 பண்ணோம். ஸோ அது கூப்பிட்டு எடுப்பாங்க. ஒரு 10 ladies வேணும், 8 ladies வேணுமாங்க. இங்கே ஃபுல்லாக சைடில் டெலிவரி வார்டெலாம் அங்கே மாடெல்லாம் இருக்கும். அதோட வயிற்றில் தண்ணி டியூப் அடிக்க அது சந்தோஷப்பட்டு அந்த இதில் வயிற்றில் திருப்பி சுற்றி காமிச்சு அழுதுகிட்டே இருக்கும் சார். நம்ம அது போகணுன்னா அந்த அம்மான்னு அந்த கத்துற அந்த வாய்ஸ் வந்து 3 days 4 days ஆகும் நமக்கு அந்த டைஜஸ்ட் ஆகி அந்த இது வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் நாங்கள் வந்து இதை இப்போ நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு நாங்கள் எல்லாருமே ஹோல் டிஸ்ட்ரிக்டாக வர ஆரம்பித்தோம். அதில் வந்து ஜென்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, கொண்டு போய் நம்ம காய்கறி நறுக்கிறதெல்லாம் கொண்டு போய் போடுவாங்க. அங்கே அவங்க க்ளீன்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவோம். எங்களோட முடிஞ்ச அமௌண்ட்டில் ஒரு 15,000 10,000 அப்படி தான் சார் வாங்கி அது பண்ணுவோம். மெடிக்கல் இங்கே வந்து இன்மேட்ஸ் ஒரு 700 பேர் இருக்காங்க இந்த கோஷாலாவை பார்த்துக்கிறது. அவங்க எல்லாருக்கும் மெடிக்கல் கேம்ப் இங்கே நடக்கும். அங்கே அந்த இதில் நீங்கள் போகிறப்ப பார்க்கலாம். அந்த இடத்துல நடுவில் அந்த ஒரு கிறிஸ்டன் இதை வச்சுருப்பாங்க. அந்த இதாட்டம் கொடையாட்டம் இருக்கும். அது கீழே உட்காந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 4 hours 4.5 hours வந்து பஜனை கண்டினியூஸாகவே பஜன் சிங்கர்ஸ் பஜன் தரவும் அவங்க பஜன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 1 day ப்ரோக்ராமாக நாங்கள் இதை பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் நாங்கள் ஆகஸ்ட் அந்த மாதிரி பண்ண போகிறப்ப தான் அதை வந்து நாங்கள் ஒரு 15,000 ரூபாய்க்கு தான் நாங்கள் காய்கறி வாங்கினோம். நாங்கள் ஒரு 1.5 hours தான் வந்து அப்போ பண்ணோம். அதை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸை நான் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கா யார் வெண்டர் எனக்கு அனுப்பிச்சாரோ அவங்களுக்கு அனுப்பிச்சு சார். அதை பார்த்துட்டு இவர் இவ்வளோ ஒரு பேர் சேர்ந்துட்டு இவ்வளோ பேர் பண்ணுறீங்களே, இந்த சான்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுனால தே ரெக்வஸ்ட் மாதம் நீங்கள் இதை வந்து பண்ணுங்கள். நாங்கள் ஃப்ரீயாகவே 2 டன் 3 டன் நாங்கள் காய்கறி அனுப்புகிறோம். ஸோ 2 டன் 3 டன் காய்கறி நாங்கள் ஃப்ரீயாகவே அனுப்புகிறோம். நமக்கு இப்போ தெரியும் 2 டன் 3 டன் 3000 கிலோ 4000 கிலோ 2000 கிலோங்கிறது 1 கிலோ காய்கறி நம்ம எப்படி வாங்குறோம்னு நமக்கு தெரியும். பிகாஸ் பட் அவங்க வந்து எங்களுக்கு இதில் ஒரு பாக்கியம் இருக்கட்டும். ஸோ நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் என்னைக்கு பண்ணுறீங்களோ ப்ரீவியஸ் டே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து கொண்டாந்து இங்கே இறக்கிறோன்னு. பட் அந்த மாதிரி அவங்க ப்ரீவியஸ் டே கொண்டாந்துட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் இந்த ரூமில் வச்சுருக்கிறதுனால அந்த காய்கறி இது மாதிரி ஆயிடுச்சுங்கிறதுனால நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம். நீங்கள் என்னைக்கு பண்ணுறோம் அன்றைக்கி மத்தியானமே நாங்கள் வந்து பண்ணி போட்டுருவோம். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் உங்களோடதுலேருந்து ஆரம்பிக்குது காலையில் மத்தியானமாக. ஸோ இப்போ காய்கறி வந்து சார் இன்றைக்கே நம்ம கட் பண்ணி போட்டுறோம். அது இல்லாமல் டாக்டர்ஸ் இங்கே இருக்க டாக்டர்ஸ் அதை இங்கே இருக்க அந்த டீமாக நீங்கள் வந்து ரியல் கவுல போஸாக இருந்தீங்கன்னா அகத்திக்கீரை போடாதீங்கம்பாங்க. நம்ம வந்து அகத்திக்கீரை தான் மாட்டுக்கு போடணும், ஆனால் அவங்க போடக்கூடாதும்பாங்க. இங்கே அகத்திக்கீரை போட விட மாட்டாங்க. ஏன்னா அகத்திக்கீரை இருக்கிற பின்னாடி இருக்க அந்த
பாக்டீரியல் வைரஸ் இருக்குமா சார், அது முட்டை முட்டையாக இருக்குமா, அது சாப்பிட்டதுனால அந்த மாடு வந்து வயிற்று வலி வந்து துடிச்சிட்டே இருக்குமா, ஆனால் நமக்கு தெரியாது. ஸோ இதனால தான் நான் இங்கே வர்றப்போ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க எல்லாருமே சொல்கிறது, ப்ளீஸ் ஏதாவது போடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கொத்தமல்லி வாங்கி போடுங்க. ஏன்னா கொத்தமல்லி மாட்டுக்கு ரொம்ப நல்லது, டெசர்ட் கட்டாயம் போடுங்கிறாங்க. கொத்தமல்லி, முட்டைகோசு, கேரட்டு இந்த மாதிரி இருக்கிறது 10 காய் வாங்குறதுக்கு 1 காய் வாங்கி போடுங்க, ஆனால் புண்ணியம் கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து அவங்க வாழைப்பழமும் கொடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா மாடு இங்கே எத்தனை மாடு எல்லாம் நின்றுட்டே இருக்கிற மாடு சாப்பிட கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா சுகர்லாம் இங்கே இருந்துச்சுன்னா தெரியாது. ஏன்னா பிகாஸ் தே ஆர் ஆல் மெயின்டைனிங் தே ஆர் ரெகுலர் செக்கிங் இருக்கிறதுனால அவங்க அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. அண்டு வெல்லம் நம்ம கொடுப்போம், இங்கே வெல்லம் கொடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் நாங்கள் எங்களோட மெடிசன்ஸில் அது சில மெடிசன்லாம் கொடுக்குறப்ப அதுக்கு சேர்த்து கொடுக்குறதுனால நீங்கள் வேறு தனியாக கொடுக்காதீங்கம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். அதனால திசாந்த இது இந்த வாட்டி அதை வந்து அதை பார்த்துட்டு அவங்க வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்லேருந்து செப்டம்பர் மந்த்லேருந்து இந்த மாதம் வந்து ரேணுகாவும் இங்கே வந்திருந்தாங்க, மகிழா ஸ்டேட் இவங்க சர்வீஸ் கோஆர்டினேட்டர். அவங்க பார்த்துட்டு அவங்களும் உடனே சரின்னு சொன்னதுனால நம்ம வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து மாதம் வந்து இங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து பண்ணிடுறாங்க. நீங்கள் அவங்களோட 7வது டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அண்ட் இந்த மாதம் என்னென்னா லாஸ்ட் மந்த் வந்திருக்கப்ப அந்த ஃபோட்டோ அவங்க மாதம் இவங்க அந்த மாதிரி பண்ணோன்னே இந்த மாதிரி பண்ணி போட்டாங்கிறது நம்ம அந்த ஃபோட்டோ வந்து அதை பார்த்துட்டு இந்த வள்ளலார் நகர் அவங்க வந்து வள்ளலார் ஆர்கனைசேஷன் பீப்புள் எப்படின்னா அவங்க டெய்லியே 2000 பேருக்கு கஞ்சியும் சாப்பாடும் கோயம்பேடில் இருக்கிறவங்க வெண்டாஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. ஸோ அவங்க வந்து இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இவ்வளோ பேர் சேவைக்கு வந்து பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ளார எதுக்காக நம்ம பண்ணுற ஒரு காய்கறி கொடுக்குற அந்த சேவைக்காக சொல்லிட்டு இவங்க ஏன் அவங்களோட பணத்தை செலவழித்து சாப்பாடாக எடுத்துடணும், அந்த புண்ணியமாக எனக்கு கிடைக்கணும், நான் வந்து இவங்களுக்குலாம் போடுறேன், அந்த ஒரு நாளைக்கு ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு உங்களோடதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். வல்ல அவங்க தான் ஸோ சரினா இன்னைக்கு அது அவங்க வந்து இது எங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஸோ நாங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். எங்களுக்கு இவ்வளோ பேர் சேவை பண்ணுறவங்களுக்கு ஒரு சேவை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து 2-3 ஆர்ஃபனேஜுக்கு அனுப்புகிறாங்க, இதுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. எங்களுக்கும் கொடுங்க கேட்டதுனால 2 ஓகே சொன்னதுனால இன்னைக்கு சாப்பாடும் உங்களுக்கு வந்து செய்யலாம். இல்லாட்டி அந்தந்த டிஸ்ட்ரிக் தான் அவங்களே எடுப்பாங்க, அவங்களே பண்ணுவாங்க. ஸோ அந்த 10,000 ரூபா 15,000 செலவு சுவாமி வைக்கக்கூடாதுங்கிறதுனால சுவாமி நம்ம காய்கறியையும் கொடுத்து சாப்பாடையும் கொடுத்து நம்மளை சேவை பண்ண வச்சு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சுவாமி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ். வி தேங்க்ஃபுல் டு அவர் சாய் மாதா ரோமாதா எடுக்கல. ஸோ சைலம் திஸ் இஸ் வாட் இது. இப்போ காய்கறி வர்றதுல எந்த காய்கறி இருந்தாலும் சேர்ந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி இவ்வளோ சின்ன நடக்கக்கூடாது. எல்லாமே இது வந்ததுன்னா கேரட் வந்ததுன்னா 1-2 பண்ணால் போதும். அதே மாதிரி இப்போ சக்கரைவள்ளி கிழங்குனா ரொம்ப பெருசாக இருந்தால் 2 இல்லை ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்படியே முட்டையை வச்சுக்கலாம். மாடு எப்படி சாப்பிடணும், ஏன்னா நான் அது கீழே இது பண்ணி தொட்டிலேருந்து எடுத்து சாப்பிடணும் சார். நம்ம இப்போ காய்கறி ஒரு தொட்டியில் உள்ளார போடுவோம், அந்த தொட்டியில் அதை வந்து உள்ளார எடுத்து அதோட வெளில எடுக்கிற மாதிரி அந்த சைஸில் நம்ம போடணும். எதுவுமே இவ்வளோ பெருசாக இருக்கும். திஸ் இஸ் வாட் இந்தியாவோட இப்போ வர காய்கறி தான் இது. சார் இங்கே ரிகார்டிங் இது வேறு ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ சார். என்னம்மா போடலாம் சார். போடலாம் சார். நம்ம தோலை விட்டு தானே மாட்டுக்கு போடுவோம், காயே போடுவோம்.